வீட்டுல இருக்கிற பொருளையே திரும்பவும் ஆர்டர் போட்டு வாங்க வேண்டியதா போச்சு. என்னன்னு தானே பாக்குறீங்க, தீபாவளி வரப்போது முறுக்கெல்லாம் சுடணும்ல, முறுக்கு பிடி தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். பாக்ஸ பார்த்தாலே தெரியும் பயங்கர டேமேஜ் ஆகி வந்திருக்கு. சரி உள்ள பிடி எப்படி இருக்குன்னு பார்த்தேன், பரவாயில்ல, அது வந்து நல்லா சேஃபாவே வந்திருந்ததுங்க. நல்லா கவர் பண்ணி நீட்டா கொடுத்திருந்தாங்க. பிடியும் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருந்தது, குட்டியா அழகா கியூட்டா இருந்தது. மேல இருக்கிற அந்த பிடியோட மேல் பாட்டம் வந்து நல்ல வெயிட்டா இருந்ததுங்க. நம்ம அப்ப வந்து நம்ம பிரஸ் பண்ணி பண்ற பிடிங்கிறனால அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம பிள்ளையருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஒரு தட்டு இல்லைங்கிறனாலதான் திரும்ப நான் வந்து முறுக்கு பிடி வாங்க வேண்டியதா போச்சு. என்கிட்ட இருக்கிற பிடியில பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற மாதிரி முறுக்கு தட்டு வந்து இல்ல, வெறும் ஹார்ட் இன் ஷேப்ல அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கு. அது வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து செட் ஆகல. முறுக்குக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கினேன். இதுல 5 தட்டு வந்து வருது. ஒன்னு வந்து ரவுண்டு, ஒன்னு ஸ்டார், அதுக்கப்புறம் வந்து இடியாப்ப தட்டு, அப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்டார் மாதிரி வருது, அப்புறம் வந்து இது ரிப்பன் பக்கோடா தட்டு. 5 தட்டு வந்து வருது. ரொம்பவே நல்லா இருக்கு. பிடியும் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. அலுமினிய பிடி தான், ரொம்ப குவாலிட்டியாவே இருக்கு. கண்டிப்பா இது வந்து வீட்டுல நமக்கு அவசியமா தேவைப்படும். அதனால சரி வாங்கிட்டேன், 1க்கு 2 இருந்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். எங்கிட்ட இருக்கிற பிடியில பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறது சில்வர், ஆனா அதுல இந்த ரவுண்ட் தட்டு இல்ல. சரி பரவாயில்ல, இது ஒன்னு இருக்கட்டும் அது ஒன்னு இருக்கட்டும் சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேன். இந்த முறுக்கு பிடியோட லிங்க் வேணும்னா லிங்க்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் யூடியூப்ல பாக்குற மாதிரி இருந்தா கம்யூனிட்டி போஸ்ட்ல லிங்க் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.